வணக்கம். நம்ம இந்திய அரசியலமைப்போட முகப்புரை அது வெறும் சட்ட வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க. அது நம்ம நாட்டோட ஆன்மானே சொல்லலாம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுத்த ஒரு பெரிய வாக்குறுதி. சரி, அந்த வாக்குறுதியோட உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எல்லாமே இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியிலிருந்து தான் தொடங்குது. இந்திய மக்களாகிய நாம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இந்த வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்னு. அப்போ இந்த வார்த்தைகள்லாம் சும்மா சரித்திரத்துல எழுதி வச்ச ஒன்னா, இல்ல நம்மளோட அன்றாட வாழ்க்கைய வழிநடத்துற ஒரு உயிருள்ள சக்தியா? வாங்க, இப்போ நாம இதோட ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு மேய்ஞ்சு அதோட உண்மையான அர்த்தம் என்ன, அதோட தாக்கம் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். சரி, முதல் கேள்விக்கே வருவோம். இவ்ளோ பெரிய முக்கியமான ஒரு அரசியலமைப்புக்கு அதிகாரம் எங்கிருந்து கிடைக்குது? பதில் ரொம்ப சிம்பிள். அது ஆரம்பிக்கிற முதல் சில வார்த்தைகள்லே இருக்கு. பாருங்க, இது சும்மா ஒரு வாக்கியம் கிடையாது. இது ஒரு புரட்சினே சொல்லலாம். ஏன்னா பல 100 வருஷம் நம்ம காலனி ஆதிக்கத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் அதிகாரம் ஒரு ராஜா கிட்டயோ இல்ல வெளிநாட்டு சக்தி கிட்டயோ இல்ல, அது இந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்து தான் வருதுன்னு உரக்க சொல்ற ஒரு பிரகடனம் இது. இந்த ஒரு கொள்கையை தான் மக்கள் இறையாண்மை அப்படின்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அரசாங்கங்கிறது யாரு? நம்மளோட பிரதிநிதி. நம்மளோட சம்மதத்தோட தான் அது இயங்கவே முடியணும். அது மட்டும் அல்ல, நமக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் அதுக்கு இருக்கு. இந்த 2 தேதிகளும் சும்மா கேலண்டர்ல இருக்கிற தேதிகள் இல்ல. இது இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின நாட்கள். நவம்பர் 26 அன்னைக்குதான் நம்ம எதிர்காலத்தை நம்ம கையில எடுத்தோம். அப்புறம் ஜனவரி 26 அன்னைக்கு ஒரு முழுமையான சுதந்திரமான குடியரசா உலகத்து முன்னாடி கெத்தான் அன்னோம். சரி, அடுத்து நம்ம இந்தியாவ எப்படிப்பட்ட நாடா இந்த முகப்புரை வரையறுக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 5 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தேசத்தோட கேரக்டரையே தீர்மானிக்குது. அதுல முதல் வார்த்தை இறையாண்மை. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இந்தியா அதோட சொந்த விஷயங்களுக்கு அதுதான் பாஸ். நம்ம உள்நாட்டு விஷயமா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு கொள்கையா இருந்தாலும் சரி, நாம தான் முடிவெடுப்போம். வேற யாரும் வந்து நமக்கு ஆர்டர் போட முடியாது. அடுத்தது சமதர்மம். இங்க சமதர்மம்னு சொன்ன உடனே நீங்க வேற மாதிரி கம்யூனிசத்தை நினைச்சுக்க வேண்டாம். இங்க அதோட அர்த்தம், நாட்டுல இருக்கிற செல்வம் சில பேர்கிட்ட மட்டும் போயிடாம பணக்காரங்க ஏழைகளுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை குறைச்சு நம்ம நாட்டோட வளங்கள் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான். மூணாவதா மதச்சார்பற்ற. இதோட அர்த்தம், அரசாங்கத்துக்குன்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ மதமும் கிடையாது. அரசாங்கத்தோட பார்வையில எல்லா மதமும் ஒண்ணுதான். ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவங்க விரும்புற நம்பிக்கைய பின்பற்ற முழு சுதந்திரம் இருக்கு. அடுத்து மக்களாட்சி. இது ரொம்ப முக்கியம். அதாவது நம்மள ஆள்றவங்க ராஜாக்கள் இல்ல, மக்களோட சேவகர்கள். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவை நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா? அப்போ இந்த நாட்டோட அல்டிமேட் பவர் நம்ம கையில தான் இருக்குன்னு நாம நிரூபிக்கிறோம். கடைசியா குடியரசு. அப்படின்னா நம்ம நாட்டோட தலைவர் பரம்பரையா வர்ற ஒரு ராஜா கிடையாது. அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒருத்தர். இது முடியாட்சிக்கு நேர் எதிரானது. ஓகே, இப்போ இந்தியா எப்படிப்பட்ட நாடுன்னு சொல்லியாச்சு. அடுத்து இந்த முகப்புரை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருது. அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்ன வாக்குறுதிகளை கொடுக்குது. அப்படி 4 பெரிய நோக்கங்கள் இருக்கு. அத பத்தி பார்க்கலாம். முதல் வாக்குறுதியே நீதிதான். ஆனா நீதினா வெறும் கோர்ட்டுல கிடைக்கிற தீர்ப்பு மட்டும் இல்ல. சமூகத்துல எந்த பாகுபாடும் இல்லாம வாழ்றது, பொருளாதார ரீதியா முன்னேற எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கிறது, அரசியல்ல நம்ம குரல் கேட்கப்படுறது, இந்த 3 சேர்ந்ததுதான் உண்மையான நீதி. அடுத்ததா சுதந்திரம். அதாவது நாம என்ன யோசிக்கணும், என்ன பேசணும், எதை நம்பணும், எப்படி வழிபடணும்னு அரசாங்கமோ இல்ல மத்தவங்களோ நமக்கு சொல்ல முடியாது. இது நம்மளோட அடிப்படை உரிமை. சொல்லப்போனா நாம ஒவ்வொருத்தரோட அடையாளத்தோட ஆணிவேரே இதுதான். அதுக்கப்புறம் சமத்துவம். இது என்ன சொல்லுதுன்னா, சமூகத்துல எல்லாருக்கும் ஒரே ஸ்டேட்டஸ், முன்னேறத்துக்கு சமமான வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லுது. எந்த விதமான பாகுபாட்டுக்கோ எதிரா இது ஒரு பெரிய கேடயம் மாதிரி. கடைசி நோக்கம் சகோதரத்துவம். அதாவது நம்ம வேற வேற மொழி பேசலாம், வேற வேற மதத்தை பின்பற்றலாம், வேற இனமா இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாரும் இந்தியர்கங்கிற ஒரு குடும்ப உணர்வு. இந்த உணர்வு இருந்தாதான் ஒவ்வொரு தனி மனுஷனோட மரியாதையையும் நம்ம நாட்டோட ஒற்றுமையையும் ஒன்னா பாதுகாக்க முடியும். சரி, இப்போ முகப்புரையில இருக்கிற எல்லா முக்கியமான விஷயங்களையும் பார்த்துட்டோம். ஆனா ஒரு கேள்வி வருது. இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த ஒரு பக்கம் ஏன் இன்னைக்கும் இவ்ளோ முக்கியமா இருக்கு?
இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சட்டப்படி பார்த்தா முகப்புரையை மீறிட்டாங்கன்னு சொல்லி நீங்க நேரா கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆனா ஒரு சட்டம் நம்ம அரசியல் அமைப்போட நோக்கத்துக்கு சரியா இருக்கான்னு நீதிபதிகள் யோசிக்கும்போது அவங்க முதல்ல எடுத்து பார்க்கற கைடு இதுதான். சொல்லப்போனா இது நம்ம தேசத்தோட ஒரு மாரல் காம்பஸ். இந்த மேற்கோள் இதோட மொத்த சாராம்சத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. நம்ம அரசியல் அமைப்புங்கிறது வெறும் சட்டங்களை அடுக்கி வச்ச ஒரு புத்தகம் மட்டும் இல்லைங்க. அது இந்திய மக்களாகிய நாம் நமக்குள்ளேயே செஞ்சுக்கிட்ட ஒரு புனிதமான ஒப்பந்தம். கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இந்த முகப்புரைங்கிறது ஒரு சரித்திர சின்னமா மியூசியத்துல வைக்க வேண்டிய ஒண்ணா, இல்ல நம்மளோட இன்னைக்கும் நாளைக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு உயிருள்ள சக்தியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.